நீ போய் உன் தேவனை குறித்து சொல்லு, தேவ திட்டத்தை சொல்லு, கர்த்தர் ஏற்கனவே செய்த உடன்படிக்கையை சொல்லு, வாக்கு தத்தத்தை சொல்லு. இது மூப்பர்கள்ட்ட சொல்லி அவங்கள புரிய வைத்து விட்டு அடுத்து யார்கிட்ட போய் பேசு? பார்வோன்ட்ட போய் பேசு. பார்வோன்ட்ட போய் இந்த உடன்படிக்கை வாக்கு தத்தத்தை சொல்லாத, ஒரே வார்த்தை சொல்லு, ஜனங்களை போக விடு, ஆண்டவர் எங்களை சந்தித்தார். ஆமே. இது இது கேட்டுட்டே இருக்கிறார் மோசே கேட்டுட்டே இருக்கும்போது உண்மையிலே மோசே எந்த நிலையில் இருக்கிறார்? மந்த நாவுனா தெளிவா பேசாதவர். ஆமே. அல்லது திக்கி பேச கொஞ்சம் கஷ்டப்பட்டு பேசுறவர், தெளிவா பேசாதவர். ஆமே. மூப்பர்கள்ட்ட பேசணும், அடுத்து பார்வோன்ட்ட பேசணும். ரெண்டும் டேஞ்சர் டீம் ஆகும். ஆமா. இவங்கள்ட்ட போனா இவ்வளவு நாள் எங்க இருந்தான், இப்போ வந்துட்டான், யாருன்னே தெரியல. மோசைக்கும் புரியல. நான் 40 வயசுல மோசை எப்படி இருந்தா தெரியுமா? வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனா இருந்தான். அன்னைக்கு ஏதாவது மூப்பன் ஏதாவது பேசலன்னா கர்த்தர் உங்ககிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? சொல்லுங்க பாஸ்டர் கேட்கிறேன். அன்னைக்கு சொல்றது வேற, இன்னைக்கு வந்து சொல்ல முடியாது. இன்னைக்கு கையில ஒரு கோலை வச்சுட்டு தான் சொல்லணும். கேட்பானா கேட்க மாட்டானானே தெரியாது. 40 வயசு மோசை அப்படி கிடையாது. கேவா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறியா? சொல்லு மடியேன் கேட்கிறேன். ஆமே. அன்னைக்கு அப்படி கிடையாது. வாக்கில் வல்லவன், பேச்சு சாமர்த்தியம் உள்ளவன். இப்ப மோசைக்கு ஒண்ணுமே புரியல. மோசை இப்படி இருந்துட்டு இருக்கிறான். ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது மோசை என்ன பார்க்கிறான் அப்படின்னா தன்னை பார்க்கிறான். பார்த்து விட்டு சொல்றான், ஆண்டவரே நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன். அப்படியா மோசே? அப்படி சொல்லி ஆண்டவருக்கு அவன் நாவின் கட்டுகளை அவிழ்க்க முடியுமா முடியாதா? முடியும்னு சொல்றவங்க சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம உலர்ந்த எலும்புகளை நிக்க வைக்கிற ஆண்டவருக்கு. ஆனா ஆண்டவர் அதை செய்யவே இல்லை. நான் கேட்டு ஒரு காரியத்தை கத்த செய்யலைன்னா எனக்கு இப்ப இருக்கிறது போதும்னு அர்த்தம். ஆண்டவர் உடனே ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றார், மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? அடுத்த வார்த்தை கர்த்தராகிய மோசே. நீ எப்படி மந்தனா உள்ளவனா மாறின மோசே? நீ எப்படி நம்ம கிட்ட ஒரு ப்ரீச் பண்றவங்கள்ட்ட கேட்ட என்ன தெரியுமா சொல்லுவோம்? எங்கள்கிட்ட கேட்டா ஒரு 4 பாயிண்ட் எடுப்போம். அது மோசே பிறந்து வளர்ந்ததெல்லாம் எங்க? எகிப்துல. அங்கிருந்து எங்க வந்துட்டான்? மீதியான தேசத்துக்கு வந்துட்டான். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் லாங்குவேஜ் ப்ராப்ளம். அவனுக்கு என்ன தெரியாது? லாங்குவேஜ் தெரியாது. 2வது ப்ராப்ளம், அவன் அதிகமாய் செலவிட்டது ஆடுகளோடு கூட. ஆடுகளுக்கு மே மாசம் மட்டும்தான் தெரியும், வேற ஒண்ணுமே தெரியாது. அதுகிட்ட போய் என்ன பேசணும் இப்படி 7-8 பாயிண்ட் நம்ம சொல்லி சமாளிச்சிருவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதை உண்டாக்கினது யார்? இதை உண்டாக்கினது யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? நான் தானே. மோசே நீ இப்படி பார்த்துட்டேன்னா இந்த குறை உனக்கு என்னதான் தெரியாது தெரியுமா? கரெக்டா சொன்னீங்க. குறையா தெரியாது. அதாவது ஆண்டவருடைய விசேஷம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 1 கடைசி. ஆதியாகமம் 1 கடைசி. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். ஆண்டவர் பார்க்காம செய்ய மாட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் எல்லாருக்கும் நல்லது செஞ்சீங்க, எனக்கு மட்டும் எங்கேயோ யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கும்போது என் ஃபியூச்சர் எப்படி எழுதுனீங்க ஆண்டவர், அதனால எல்லாம் தலைகீழா போகுது, அப்படி கிடையாது. தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அடுத்த வார்த்தை, அது மிகவும் நன்றாக இருந்தது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அப்போ காதை உண்டாக்கினார், பார்வையை ஒருத்தனுக்கு பார்வையை கொடுக்கிறார், ஒருத்தனுக்கு பார்வையை கொடுக்கல. அப்படின்னா அவன் ட்ராக்கு இது எனஃப். ஹல்லேலூயா. இங்க மோசையால அதாவது ஆண்டவர் இல்ல, ஆண்டவரே வேற யாரையாவது, கர்த்தராகிய நான் அல்லவா.
இப்ப உன்னை இப்படி வச்சிருக்கிறது நான் தானே சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாரு, நீ போ, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். மோசே, உனக்கு இது கூட உனக்கு பிளஸ்ஸா தான் மாறும் மோசே அப்படிங்கிறார். பிளஸ்ஸா தான் மாறும். இந்த மோசைக்கு ஒரு ஒரு மோசையின் மாம்ச சுபாவத்தில் ஒரு காரியம் உண்டு, என்ன தெரியுமா? டப்புன்னு அவசரப்பட்டுருவாரு. இது 40 வயசுலயும் பண்ணாரு, 80லயும் பண்ணாரு. கண்மலையை பார்த்து என்ன சொல்லுவார்? பேசும்பார். இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அடிச்சிடுவார். அதாவது இதுதான் சில சுபாவங்கள் இருக்கு தெரியுமா? ஆமென், ஹல்லேலூயா. என்னன்னே தெரியாது. ஆமா, இவங்க இப்படிதான் எனக்கு தெரியும். என்னது பேசிட்டு இருந்தீங்க? இல்லை, நீங்க எல்லாம் அவரை கை காட்டினீங்க, நானும் வந்து என் பங்குக்கு 2 வார்த்தை சொல்லிட்டு போயிட்டு. அப்படி கேரக்டர் உள்ள சிலர் உண்டு. எதுனே தெரியாது, பார்த்ததும் அடிச்சிருது. சில ஆண்டவருக்கு தெரியும் இது மோசைக்கு இது பிளஸ்ஸா தான் மாறப்போகுது. இனி ஏன் ஆண்டவரே, மோசே உன்னுடைய நாவு திக்குவாய் மந்த நாவு, நீ போய் பேச அங்க என்ன நடக்க போகுது தெரியுமா? உன்னுடைய வேர்ட் பை ஒவ்வொரு வேர்டுக்கான கிரியைகள் வானத்திலும் பூமியில நடக்க போகுது. ஆமா, அப்போ உன்னுடைய எவ்ரி வேர்டு ப்ரெஷியஸா மாற போகுது. ஆமா, உன்னால அதிகமாய் பேச முடிந்த நாட்களில் உன் பேச்சை கேட்கறதுக்கு ஒருத்தர் இல்லாம இருந்தான். ஆனா இப்போ உன்னால திக்கி பேசும்போது உன்னுடைய ஒவ்வொரு வேர்டும் எழுதப்பட போகிறது, உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் எழுதப்பட போகிறது. நல்ல கைகளை தட்டி, தேவன் எல்லாவற்றையும் கண்டார், தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். ஹல்லேலூயா. அது மிகவும், நான் உன் வாயோட இருந்து இப்படி பேசும்போது, ஆண்டவரே எனக்கு இது போதும் ஆண்டவரே. அப்ப ஏன் ஆண்டவர் நினைச்சா இந்த நாவின் கட்டுகளை அவிழ்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் செய்யல. ரீசன் என்ன? இது உனக்கு பிளஸ்ஸா தான் மாற போகுது. ஒரு நாள் மோசே இது உனக்கு மைனஸ் ஆக போறதே இல்ல. அவன் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் நினைத்தா நான் நினைத்தது போல என் சூழ்நிலையை மாற்ற முடியும். ஆண்டவர் அப்படி மாற்றாத காரணம் என் நன்மை அதில் இருக்கிறது. ஆமென். தேவன் ஒரு பார்வன்ட்ட பேச வைக்க தெரிஞ்ச ஆண்டவருக்கு தெரியாதா மோசைக்கு ஒழுங்கா பேச தெரியாதுன்னு? தெரியும். எது தேவையோ அது தேவன் நம் கையில் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அவர் அப்படி கொடுக்கலைன்னா அவர் அதை கையில் எடுக்கிறார்னு அர்த்தம். நான் உன் வாயோடு இருந்து, இதுக்கு மேல ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன? உன் பலவீனத்தில் என் பலன். இதுதான் இங்க மோசே கிட்ட சொல்றார். நீங்க இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடை கம்பேர் பண்ணும்போது சேம் இன்சிடென்ட் மாதிரி நிறைய மேட்ச் ஆகும். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு அது வந்து நல்ல சமாதானத்தை கொடுக்கும். பாருங்க, சேம் இன்சிடென்ட் புதிய ஏற்பாடுல ஆண்டவரே இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி. ஆமே, மோசையாவது சும்மா நான் மந்தனாவுன்னு சொல்றாரு. பவுல் வந்து எக்ஸ்ட்ரா சொல்றாரு, என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கு. எக்ஸ்ட்ரா வேற அடிச்சு விடுறாரு. ஆமே, அப்போ ஆண்டவர் சொல்றாரு மோசை கிட்ட என்ன சொல்றாரு? நான் உன் வாயோட, அதே வேர்டு தான் இங்க சொல்றார், உன் பலவீனத்தில் என் பலன். மோசை கிட்ட சொன்ன போது மோசே வேற யாரையாவது அனுப்புங்கிறான். பவுல்கிட்ட சொன்ன போது பவுல் என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். இதான் கிருபையை ருசித்தவனுடைய மேன்மை.